ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 19/3/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கிசைனை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கிசை பார்க்கலாம். நம்ம கிராஸ் லைனில் பாருங்கள் 237 509 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 509 237 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5ஆம் தேதி பாருங்கள், அந்த மாதத்துலேயே 0995 அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே 7132ன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் 732. ஸோ இதில் 66 65 64ன்னு சொல்லியிருக்கு. ஸோ 664 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 095க்கு நமக்கு 509 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? 095க்கு நமக்கு 509ன்னு வந்திருக்கு. 732க்கு திருப்பி 237ன்னு சொல்லி வந்திருக்கு. 664க்கு நமக்கு 664 பாக்ஸ் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி பாருங்கள், கரெக்டாக இந்த 64 அடித்து 1 2 3 4 5 6 7வது நாள் 64, திரும்ப 1 2 3 4 5 6 7வது நாள் ஒரு 64 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 64 அல்லது 46 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் 664 ஒன்று 046 ஒன்று. சரிங்களா? 046 எதனால் அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு இந்த இடத்துல நம்ம கரெக்டாக 09 நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துலேயே பார்த்தோன்னா இங்கே 90, அதுக்கு நேராக நமக்கு ஒரு 72, ஸோ அதுக்கு நேராக பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு 60 இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் 664 ஒன்று, 90ங்கிறது நமக்கு பிசி வந்திருக்கு, 72ங்கிறது ஏசி வந்திருக்கு. அப்போ 60 அப்படிங்கிறது ஏபி வரணும். நமக்கு 60 அப்படிங்கிற நம்பரு ஏபியில் வந்துச்சுன்னா 604 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். சரிங்களா? 664 604 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 60 அப்படிங்கிறது திருப்பினாங்கன்னா 064 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நமக்கு அந்த 55க்கு நேராக நமக்கு 55க்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸாக ஒரு 55, ஸோ வேறு கலர் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 55க்கு ஸோ இந்த இடத்துல ஒரு 55, இங்கே உள்ள 00க்கு இன்னும் ஒரு 00 வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ ஏபி 60 அப்படின்னு சொல்லிட்டு வரதுனால இந்த 600 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த நம்பர்ஸ் ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த 600 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ 664 ஒன்று 604 ஒன்று 064 ஒன்று 600 4 நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 600 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் 0வுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் நம்ம 60 அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 50 55 ஸோ 60. ஸோ ஏபிஎஸ்சி பிசியில் கூட எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. ஏபிஎஸ்சி பிசியில் 60 06 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி 00 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 0 அப்படிங்கிற நம்பர் சி போர்டே எடுத்து ட்ரை பண்ணலாம். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சி போர்டில் 0னா தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போல் இந்த 60 06 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுறது இல்லாமல் இன்னொரு நம்பர் சொல்கிறேன். ஸோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஒரு நாள் நம்ம கேப் விட்டு பார்க்கணும். சரிங்களா? 19ஆம் தேதியிலேருந்து நம்ம ஒரு நாள் கேப் விட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ 2 நாள் கேப் விட்டு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு ஏபி நம்பர் கரெக்டாக வர்றதுக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 3 நம்பர் லாஸ்ட் 3 நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம்.
ஸோ இதில் ஃபஸ்ட்டு பி போர்டு பாருங்கள் 8 1 அந்த 8 1 எடுத்து நமக்கு பிசி 81 அடிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு உள்ள பி போர்டு லாஸ்ட்டில் சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 0 1 எடுத்து பிசி அடிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஏ போர்டு 8 இங்கே உள்ள 0 எடுத்து நமக்கு ஏபி நம்பர் அடிச்சிருக்காங்க 08 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு நம்பர்ஸும் நான் சேர்த்து சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 815 சரிங்களா. அந்த நம்பர் பாருங்கள் 581 சொல்லி வந்திருக்கு சரிங்களா அடுத்த நாள். ஸோ நெக்ஸ்ட்டு 01 இருக்குது இந்த இடத்துல 5 இருக்குங்களா 501. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80 இருக்குங்களா இந்த 8 அப்படிங்கிற நம்பர் வெளியில் போயிடுச்சு சரிங்களா. ஏபி வச்சு இங்கே வெளியில் போயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே உள்ள ஏ போர்டு 4 இங்கே உள்ள பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 48 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த நம்பரை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு சரிங்களா. ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா 81 எடுத்து நமக்கு பிசி திரும்ப 01 எடுத்து நமக்கு பிசி நெக்ஸ்ட்டு ஏ போர்டு இங்கே ஒரு பி போர்டு எடுத்துருக்காங்க 80 ஏபி அடிச்சிட்டாங்க சரிங்களா. அப்போது மறுபடியும் நம்ம பார்த்தோம்னா 48 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் வரணும். அப்போ இங்கே உள்ள 3 வந்து பார்த்தோன்னா நமக்கு டி போல் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது 348 அல்லது 384 சரிங்களா. ஸோ இந்த நம்பரை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது சரிங்களா. ஸோ 348 380 ஏபிஎஸ்சிபிஸில் நான் சொன்ன மாதிரி 60 06 00 இந்த ஏபி நம்பர் கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஏபியில் 60 06 ஸோ பிசியில் மட்டும் 00 ஏபிலேயே இந்த 48 84 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 348 அடிக்கும்போது சி போர்டுக்கு ஒரு 7 வரலாம் சரிங்களா. 487 847 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 1 7 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அது இல்லாமல் நமக்கு 7 பெண்டிங் வச்சு இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இறக்கியிருக்காங்க. ஸோ அதனால் ரிட்டன் ஒரு 7 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு சி போர்டில் உங்களுக்கு எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ 34 87 1 38 47 1. ஸோ சி போர்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 70 90. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கேப்பில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 இருக்குது சரிங்களா. அப்போது 34 80 அப்படின்னு கூட அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் உங்களுக்கு வேறு என்ன நம்பர் தோணுதோ ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் உங்களுக்கு வேறு என்ன நம்பர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸ் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் அதிக நம்பர் ட்ரை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த 600 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த 600 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிசியில் 00 சொன்னோம் பார்த்தீங்களா அதே மாதிரி 64 46 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ரிப்ளேஸ் அந்த மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா விட்டுடலாம் சரிங்களா. 604 0 64 மொத்தம் எல்லா நம்பர்ஸுமே நம்ம எழுதியாச்சு. 600 கொடுத்துருக்கோம் 604 0 64 34 87 38 47 34 80 ஏபி மட்டும் 60 06 ஏபி மட்டும் 48 84 பிசியில் 00 64 46 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகபட்சமாக சி போர்டில் எனக்கு 0 வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் 0 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அது இல்லாமல் நமக்கு 7 1 வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ நாளைக்கே அந்த 8 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 அப்படின்னு சொல்லி சி போர்டில் வச்சுருக்கேன் 7ம் 0 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு நம்பர் எந்த நம்பர் வந்தாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி என்ன வருது அப்படிங்கிற நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ இந்த 348 வச்சு ஏற்கனவே ஏதாவது 4D நம்பர் அடிச்சிருந்தாங்க அப்புடின்னா அந்த நம்பரை சேர்த்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. போன டைம் நம்ம 58 57 அப்படி தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் கரெக்டாக வின்னிங் வந்துச்சு. ஸோ அது மாதிரி போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 384 4Dயில் வந்து பார்த்திங்கன்னா 384 3 4 மட்டும்தான் இருக்குது. 3 8 4 அப்படிங்கிறது சேர்ந்த ஒன் நம்பர்ஸ் கூட 4Dயில் நமக்கு இன்னும் வரல.
இந்த இங்கே இருக்குது பாருங்கள் 8374 இருக்குங்களா? ஸோ இந்த நம்பரை ஒரு நம்பரை திருப்பி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 8374 நம்ம இதை தான் நம்ம கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம மாற்றி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக 3487ம் 3847மே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.